this is Vinod. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சாது இதை ஒன்ஸ் பார்த்துருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் அபவுட் கிராமரியன் காட்டாயனா இஸ் கரெக்ட். ஸோ சிடிஎஸ் கொஸ்டின் பேப்பர் 2025 காட்டாயனா. ஸோ ஹூ இஸ் காட்டாயனா? ஃபர்ஸ்ட் காட்டாயனா யாரு அப்படின்னா இஸ் அ கிராமர் சான்ஸ்கிரிட். ஃபர்ஸ்ட் இது மட்டும் தெரிஞ்சுக்கங்க, இஸ் அ கிராமர் சான்ஸ்கிரிட். ஸோ he belonged to the period between பனானி and பத்தாஞ்சலி. அப்ப என்ன பீரியட்? செகண்ட் செஞ்சுரி பிசி. இதை தெரிஞ்சுக்கணும், செகண்ட் செஞ்சுரி பிசி. ஓகே, இவர் என்னெல்லாம் எழுதியிருக்கிறாரு? வராத்தி கர்ணா, தி வராத்தி கர்ணா, சுலப சூஸ்திரா, அபவுட் ஜாமண்ட்ரி அண்ட் பித்தாகரஸ். ஸோ ஜாமண்ட்ரி அண்ட் பித்தாகரஸ், அதாவது இவர் சுலப சூஸ்திரா இஸ் அபவுட் ஜாமண்ட்ரி அண்ட் பித்தாகரஸ். ஸோ வராத்தி கர்ணா is a book written by Katayana. Katayana belongs to the period of Panani and Patanjali. Okay, okay. So consider the following statement about literature, language, Appa Brahmansa. So இது வந்து ரொம்ப முக்கியம். Actually the UPSC old question PYQ. So Appa Brahmansa, it is appeared to be recognizable forms by 6th century. So Appa Brahmansa is 6th century now. So again 6th century, correct. It is developed out of mixture of regional vernacular with Prakrit and Sanskrit language. Actually, vernacular language, local language plus Prakrit plus Sanskrit is equal to Appa Brahmansa. இதை பத்தி டீடைல்ஸ் நானும் சர்ச் பண்ணேன். பட் மேக்ஸிமம் இது 2 பாயிண்ட் தான் முக்கியமா இருக்குது. ஸோ திரும்பவும் இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா இந்த 2 பாயிண்ட் வச்சு தான் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ Appa Brahmansa is mixture of vernacular language plus Prakrit plus Sanskrit. Okay, so next question. Who composed Zainavalias, a history of ruler of Kashmir in the time of Zianul Abidin. Zainavalias is a history of Kashmir ruler. Zianul Abidin is Bhattavaratra, Zianavalias is a book about history of Kashmir ruler Zianul Abidin. Okay, next question. So while calculating the consumer price index, housing as an item is classified as core consumer durable. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸோட இதுதான் சொல்லியிருக்காங்க. ஹவுசிங் வந்து கோர் கன்சூமர் டியூரபிள்குள்ள வரும். ஸோ ஹூ அமாங் த ஃபாலோயிங் எஸ்டாப்ளிஷ்டு குளோபல் கெப்பாசிட்டி சென்டர் இன் இந்தியா? டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். சரிங்களா? ஸோ கோர் இன்ஃபிளேஷன் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இது கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதை பத்தி பெருசா டீடைல்ஸ் எதுவும் கிடையாது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதுவும் கிடையாது. ஸோ கோர் இன்ஃபிளேஷன் இஸ் சிபிஐ. கோர் இன்ஃபிளேஷனா என்ன? ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் அண்ட் எனர்ஜி ஐட்டம்ஸை வந்து நம்ம கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் ஹெட்லைன் இன்ஃபிளேஷன் மைனஸ் ஃபுட் அண்ட் எனர்ஜி ஐட்டம்ஸ் இஸ் ஈக்குவல் டு கோர் இன்ஃபிளேஷன். ஜென்ரலா இருக்கக்கூடிய இன்ஃபிளேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் அண்ட் எனர்ஜி ஐட்டம்ஸை எடுத்துட்டா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கோர் இன்ஃபிளேஷன் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட், which of the following is not correctly matched? 65th question. Which of the following is not correctly matched? So global valuable chain is international product sharing. So global value chain is international product sharing. World integrated trade solution is database on GVC related trade. World integrated trade solution. Current account deficit is about import minus export. It's not dependent to foreign direct investment. 1 and 2 correct. So next, ஆக்சுவலா அது ஆப்ஷன் எலிமினேஷன். இதை பத்தி நமக்கு தெரியலனா கூட தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அப்படிங்கிறது அதாவது இம்போர்ட் மைனஸ் எக்ஸ்போர்ட் பண்ணும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இம்போர்ட் ஆகிற மாதிரி இருந்து நமக்கு வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதனாலதான் வந்து அதுதான் வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டை தாண்டி ஃபாரின் டிரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாட் ரிலேட்டட் டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 தப்பு அப்படின்னு எடுத்துட்டாலே நமக்கு 1 and 2 தான் கரெக்ட். How can a currency depreciation stimulates an increase in net export? ஜென்ரலா இது கரன்சி டிவால்யூவேஷனை பத்தி பேசுது. கரன்சியை நம்ம டிவால்யூட் பண்ணா எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா
நம்ம வந்து என்ன பண்ணலாம், அதாவது அதனாலதான் நிறைய சைனா வந்து கண்டினியூஸா கரன்சி டிவாலுவேட் பண்ணிட்டே இருந்தாங்க அவங்களோட எக்ஸ்போர்ட் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக. ஸோ ஹவு கேன் அ கரன்சி டிப்ரிசியேஷன் ஸ்டிமுலேட் ஒன் நெட் இன்க்ரீஸ் இன் நெட் எக்ஸ்போர்ட் பை ரெடியூசிங் த எக்ஸ்போர்ட் காஸ்ட். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து கம்மியாகும் கம்பேரிங் டு அதர் கண்ட்ரீஸ். ஸோ பை ரெடியூசிங் த இம்போர்ட் பிரைஸ் அப்படிங்கிறது சம்பந்தமே கிடையாது. இதுக்கும் இம்போர்ட் பிரைஸை ரெடியூஸ் பண்றதுக்கும் நெட் எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ஆக்சுவலா வித் ரெஸ்பெக்ட் டு கரன்சி டிப்ரிசியேஷனுக்கு இது வந்து சம்பந்தம் இல்லைன்னு சொல்றோம். கரன்சி டிப்ரிசியேஷன் அப்படிங்கிறது நம்மளோட கரன்சியை வந்து பாத்தீங்கன்னா நாமளே டிவாலுவேட் பண்றது. ஸோ அதாவது அதோட மதிப்பு வந்து குறைக்கிறது மூலமா நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எக்ஸ்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கும் அதாவது இம்போர்ட் பிரைசஸ் வந்து ரெடியூஸ் ஆகாது. அது வந்து கரன்சி டிப்ரிஷியேட் பண்றது மூலமா இம்போர்ட் பிரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஸோ in alignment with new education policy 2020, Poshan B Padani Bai is launched under which one among the following programs? Early childhood care and education. It's an objective question now. Poshan by Padani Bai is about early childhood and education. Which one of the following defines flexi workers? இது வந்து கண்டிப்பா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. Flexi workers formal contract staff employee through organized sector. ஸோ ஃபார்மல் கான்ட்ராக்ட் ஸ்டாஃப். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிளெக்சி ஒர்க்கர். ஆக்சுவலா கிக் ஒர்க்கர்ஸ் மாதிரி ஃபிளெக்சி ஒர்க்கருங்கிறது ஒரு எக்கனாமிக்கல் டேர்ம். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஃபார்மல் கான்ட்ராக்ட் ஸ்டாஃப் எம்ப்ளாய்டு த்ரூ ஆர்கனைஸ்டு கான்ட்ராக்ட். ஒரு கான்ட்ராக்ட் மூலியமா ஒரு ஸ்டாஃபை வந்து பாத்தீங்கன்னா ரெக்ரூட் பண்றது ஃபார்மல் கான்ட்ராக்ட் மூலியமா. ஸோ நெக்ஸ்ட், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அபவுட் இன்டகிரேட்டட் டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்? நிஷ்தா. ஆக்சுவலா இந்த நிஷ்தா அப்படிங்கிறது வந்து கோவிட் பீரியட்ல இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டீச்சர்ஸை வந்து என்ரிச் பண்றதுக்காக, டீச்சர் ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு இன்னும் நாலேஜை என்ரிச் பண்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு போர்ட்டல் தான் நிஷ்தா போர்ட்டல். இதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டீச்சர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. So, who among the following of UN agency has received Nobel Prize more than once? UPSC-ல நிறைய டைம் கேட்ட கொஸ்டின். UNHRC 1954, 1981 2 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோபல் பிரைஸ் வாங்கின இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா UNHRC, யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். ஸோ இதுவும் வந்து நிறைய டைம் ரிப்பீட் பண்ண ஒரு கொஸ்டின் தான். ஸோ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இஸ் அப்பாயிண்டட். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். எஸ், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். The committee to recommend the appointments of Central Vigilance Commissioner as Ministry of Home Affairs as one of the member. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கமிட்டியில வந்து அப்பாயின்மெண்ட் கமிட்டியில ஹோம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாரானா? ஆமா, இருப்பாரு. So in certain circumstances, leader of single largest party in opposition in Lok Sabha can be on the committee to recommend the appointments of Central Vigilance Commissioner. Yes, actually Central Vigilance Commissioner-ஓட அப்பாயின்மெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ்ல வந்து யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் பார்ட்டி இருப்பாங்க ஆஃப் லோக்சபா. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோம் மினிஸ்டர் வந்து இருப்பாங்க. ஸோ ஹோம் மினிஸ்டர் வந்து இருப்பாங்க. ஓகே, ஆல் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட். ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் விமன், which of the following statements about National Commission for Women? So actually வந்து பாத்தீங்கன்னா it is a statutory body. Yes, the National Commission for Women is a statutory body. ரொம்ப முக்கியம். It has mandate to review the constitutional and legal safeguard for women. ஆக்சுவலா அதோட ஒர்க், அவங்களோட மேண்டேட்டே அதுதான். அவங்க எதுக்காக வந்திருக்காங்க, இந்த பாடி எதுக்காக ஃபார்ம் பண்ணப்பட்டது அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் லீகல் சேஃப்கார்ட்ஸ் ஃபார் விமன். இட் ஹாஸ் அ மேண்டேட் டு அட்வைஸ் த கவர்மெண்ட் ஆன் ஆல் பாலிசி மேட்டர் அஃபெக்டிங் விமன். இது ரொம்ப முக்கியம். எந்தெந்த பாலிசில விமனுக்கு அஃபெக்ட் ஆகுற மாதிரி இருக்கோ, விமன் இம்பாக்ட் ஆகுதோ அந்த எல்லா பாலிசிலையும் அவங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்கறதுக்கு இட் இஸ் அ மேண்டேட். கண்டிப்பா அவங்க வந்து அட்வைஸ் கொடுக்கலாம். அதை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அவங்களோட ரைட்ஸ். ஸோ இதுதான் நேஷனல் கமிஷன் ஃபார் விமன். ஓகேங்களா? So which of the following is latest to be included in 8th schedule? So மைத்தாலி லாங்குவேஜ் தான் வந்து ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. So which of the following are correct as per Constitution of India? As per Constitution of India இது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. The Constitution of India Act has added a right to education to a chapter of DPSP. Right to education நமக்கு நல்லாவே தெரியும், ஆர்டிகல் 21A. அப்போ டிபிஎஸ்பி அது எப்படி வரும்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் வரும். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. ரைட் டு ஒர்க் அண்ட் ரைட் டு எஜுகேஷன் ஆர் போத் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி. ரைட் டு ஒர்க் அண்ட் ரைட் டு எஜுகேஷன். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட் டு எஜுகேஷனுங்கிறது ஃபர்ஸ்டே ஃபண்டமெண்டல் ரைட்னு சொல்லிட்டா அப்புறம் எப்படி அது டிபிஎஸ்பியில் வரும்? அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஓகேங்களா?
ஸோ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி கண்டிப்பா மேபி இந்த தடவை வந்து இண்டஸ் வாட்டர் வந்து நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. ஸோ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, த டேர்ம் ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் மீன்ஸ் ராவி, பியாஸ், சட்லஜ். அதாவது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த ட்ரீட்டி. இட் இஸ் ஒன்லி சக்சஸ்ஃபுல் ட்ரீட்டி டில் இப்போ வரையும் வந்து லைம் லைட்ல இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ராவி, பியாஸ், சட்லஜ் வந்து ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் சொல்லியிருப்பாங்க. வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் வந்து ஜீலம் சானாப், அதாவது இண்டஸ் ஜீலம் சானாப் ஐஜேசி, இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து கரெக்ட். ஆர்பிஎஸ் இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஈஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர், ஆர்பிஎஸ். அப்ப வெஸ்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 வந்து வெஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர். ஓகே. ஸோ as defined Article 12 in the Constitution of India, state includes. ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து ஆர்டிகல் 12 ஸ்டேட்னா என்ன, பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா எதெல்லாம் வந்து அதில் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னா, பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், லோக்கல் அத்தாரிட்டிஸ் இன் இந்தியா. 4 பாடியுமே வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்ததுதான் ஸ்டேட். பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், லோக்கல் அத்தாரிட்டி இன் இந்தியா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோல நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.